எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில நேரம் நமக்கு யூஷுவல் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் சாப்பிடும் போதே போர் அடிக்கும் இல்லையா? அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா குயிக்காக டேஸ்டியாக செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் வேணும்னு தோணும். அப்படி ஒரு சூப்பர் சிம்பிள் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி தான் தயிர் கத்திரிக்காய். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ரிச் அண்ட் க்ரீமியான தயிர் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸில் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு பேங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆபர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, இதுதான் நல்லாயிருக்கும். முதல்ல கத்திரிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணுங்கள். இப்போது கட் பண்ண கத்திரிக்காய் பீசஸை ஒரு பவுலுக்கு மாற்றி அதில் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் காய் மேல கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா தடவின கத்திரிக்காய் பீசஸ் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்படி ஊற வைக்கும் போது மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் காயில இறங்கி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு அகலமான தவா எடுத்து ஸ்டோவ்ல வச்சு சூடாக்குங்க. தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேரினேட் பண்ண கத்திரிக்காய் பீசஸை ஒன்றா தவா மேலே அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பக்கம் குக் ஆக ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போதான் உள்ள நல்லா வெந்து வரும். இன்னொரு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 பக்கம் நல்ல பொன்னிறமாக வெந்ததும் தவாலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பீசஸும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போது உப்பு எதுவும் சேர்க்காம தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா விஸ்க் பண்ணுறதால தயிர் நல்ல ரிச்சாகவும் க்ரீமியாகவும் கிடைக்கும். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 2 சிவப்பு மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் குக் ஆனதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் மசாலா தூள் எல்லாம் கருகிடாமல் இருக்கும். வெங்காயத்தை இன்னொரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை ஸ்டோவ்லேருந்து எடுத்துருங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண கத்திரிக்காய் பீசஸ் மேலே பீட் பண்ண கெட்டி தயிரை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே வதக்கின வெங்காயம் கலவையை மெதுவாக சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் பீசஸை வச்சு மேலே பொடுசாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ருசியான தயிர் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. வெயில் காலத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தயிரோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் கறியை சூடான சாதத்தோடு தான் சர்வ் பண்ணுறேன். ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டி, சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் தயிர் ரைஸ் காம்பினேஷன் பிரமாதமாக இருக்குது. டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.
The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.